நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். இந்த நாளில் விதமாக நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னதான கர்த்தர் நம்முடைய சகோதரர்களானதுக்கு கூட ஏற்ற துணை
இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தியிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 நாமத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைய காலகட்டங்களிலே எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல், தேவனுடைய சபையோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல், தங்களுடைய விருப்பம் போல அப்படி திருமணங்கள் செய்து கொள்கிறதானே. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இந்த ஆனந்தத்தையும் ரேனாவையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா தீமைகளுக்கு விலக்கி, உலகத்தின் எல்லா அந்நிய வல்லமைகளுக்கு விலக்கி தேவனுடைய சபையிலே வைத்து இப்படிப்பட்டதான ஒரு வருஷத்தவனுடைய மத்தியிலே ஒரு திருமணம் நடக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டபடினால் ஸ்தோத்திரம் உண்டோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த திருமண ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தேவன் தாமே பெற்றுமானை பொருட்படுத்த ஆசிரியக்க முடியாத ஸ்தோத்திரம் உண்டோ. ஸ்தோத்திரம் 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 நிறைக்க முடியாத ஸ்தோத்திரம் உண்டோ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிறதான எல்லாரையும் தேவன் ஆசிரியக்க முடியாத ஸ்தோத்திரம் உண்டோ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரு குடும்பத்தாரையும் தேவன் ஆசிரியக்க முடியாத ஸ்தோத்திரம் உண்டோ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரோடு கருத்திடப்பட முடியாது, எல்லாரையும் ஆசிரிக்க முடியாது, ஒரு எழுதான நல்ல வார்த்தையை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, மெய்ஞானமுடைய சுமதுக்காக நன்றி செலுத்தாவே. ஏற்றோடு துணையை ஆயத்தப்படுத்தினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்திலே இப்படிப்பட்டவினால் ஸ்தோத்திரம். இதுவரையில் உங்களுக்கு பாதுகாத்தி ஆண்டவரே இந்த நாளில் நேர்த்தினால் நிறைத்தது முடியாக இருக்கிறோம். ஆசிரியும் ஒவ்வொருவரோடு இடப்படும் கத்திரை அறியாதவரும் கத்திரை அறிந்து கொள்ள கத்திரை ரசிக்கிறதுக்காக கத்திர தேசப்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே உங்களது அமைப்படும்படியாக ஜபிக்கிறோம். தாழ்த்து வரம் கொடுக்கிறோம். ஒருபடும் இயேசு நாமத்தில் இருக்கிறோம். இதான் இது விவாகத்தை குறித்துதானே அறிவிப்புகள் ஏற்கனவே மணமகனுடைய சிவராசிரியில் கடந்த 3 வாரங்கள் இந்த விவாகத்தை குறித்ததான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது. விவாகம் நடப்பதற்கு இதுவரைக்கும் எந்த விதமான தடைகளும் வந்ததில்லை. இப்பொழுது கூட இந்த விவாகத்தில் மணமக்களை உடன்படிக்கை செய்து இணைப்பதற்கு முன்பாக கூடி வந்திருக்கிற கூட்டத்தில் கேட்கிறோம். இந்த அருளானத்துக்கும் இறைவனாவுக்கும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே விவாகம் நடத்தப்படக்கூடாதபடிக்கு நியாயமான ஏதாயிலும் தடைகள் இருக்கும் என்று சொன்னால் கூடி வந்திருக்கிறவர்கள் இப்பொழுது தெரியப்படுத்தலாம். இவர்கள் எல்லாரும் மௌனமாக இருக்கிறபடினாலே எந்த தடையும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இப்பொழுது மௌனமாக இருக்கிறவர்கள் இவருடைய ஜீவிய காலமெல்லாம் இந்த விஷயத்திலே மௌனத்தை காத்துக்கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருளானந்தத்தில் கேட்கிறேன்.
மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? திரைநாகத்தில் கேட்கிறேன். அருளானந்தத்தை சொந்த புருஷனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? சம்மதம். சபையாருடைய சம்மதத்தின் பேரிலும் மணமக்களுடைய சம்மதத்தின் பேரிலும் தொடர்ந்து இந்த விவாக யோசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் கவனித்து அதற்கு பிறகு மணமக்களை உடன்படிக்கை செய்ய வைத்து இணைப்போம். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியாக தேவ சமூகத்தில் இருக்கும்படியாக பாட்டுப்பாடலில் 2வது தமிழ் பாட்டு பாடலாம். சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டார். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து
அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த அந்த திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் கிடைக்கிறதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். 1 Peter 3 அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். Children,
இந்த விவாதத்திற்காக வந்திருக்கிறதான மணமக்களுடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ சமூகத்திலே உடன்படிக்கை வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை கவனிக்கலாம். Let us read the verse from the Bible before they unite and commit the covenant couple. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இப்பொழுது வேதத்தை குறித்ததான சில விவாகத்தை குறித்ததான சில வேத பகுதிகளை நாம் வாசித்து கேட்டோம். Now we are reckoned at the part of the scriptures that we read through regarding the marriage. அதிலே ஒரு வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம். Let us read once again the same verse. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Let us read the book of Genesis chapter 2 verse 24. தினிமித்து புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார். Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife, and they shall be one flesh. அதற்கு முதல் வசனங்களே நாம் படிக்கும்போது கருத்தினார். The Lord God made the united and brought nigh unto Eden. அப்பொழுதுதான் ஆதாம் இப்படியாக சொல்கிறார், And even the Eden said like this, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறார். This is now the bone of my bones and the flesh of my flesh. இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவார். She shall be called woman because she was taken out of man. ஆதாமுடைய விலாயிலிருந்து ஒரு எலும்பை எடுத்துதான் ஆண்டவர் ஏவலை அல்லது ஒரு மனுஷியை உருவாக்கி கொடுத்தார். The Lord God created the Eve, the woman, and because of the rib that was taken out of Adam. அதனால்தான் சில வேளையிலே சில வீடுகளுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் மணமாக புருஷன் வருவதற்காக சிலர் கேட்பார்கள், எலும்பை கொண்டவர்களே என்று கேட்பார். At some of the marriages in the relatives, they will be asking and whether you are not brought the bone. ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை ஆண்டவர் உருவாக்கினார். The Lord God took the rib bone and he created the woman. மனுஷனுக்கு ஏற்ற துணியாக ஆண்டவர் கொடுத்தார். The Lord God had given the helpmeet for the man. அந்த மனுஷனும் மனுஷி எப்படி இருக்க வேண்டும் என்றதான பல காரியங்களை சத்தியங்களை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். The Lord God had given many of the commandments. How shall be the man and the woman? புருஷன் தன் தகப்பனை தாய்க்கு மனைவியோடு செய்திருப்பார். Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife, அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். and they shall be one flesh. இன்னிலிருந்து இந்த அருளானதும் இந்த கிரேனாவும் இருவரல்ல ஒன்று. From today onwards, Arunatha and Brina, they are not of two, but of one. ஒரே சரீரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். They are called as one flesh. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்படியானால் ஒரே ஒரு சரீரத்துக்கு பல அவயவங்கள் இருக்கிறார். There are many of the members unto a single body, எல்லா அவயவங்களும் சேர்ந்து ஒரே சரீரமாக இருக்கிறார். and every members gathered together, it is called as a body. கிறிஸ்துவ சபைக்கு தலையாக இருக்கிறார். Christ be the head unto the church. தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமாகிய சபை ஒரு அங்கமாக காணப்படுகிறார். Even the church is be the body of the Lord Jesus Christ. சபையில் இருக்கிறதான நீங்கள் சேர்ந்து ஒரே சரீரம். And even the couple we have gathered together, the members of the body, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்கள். and everyone we are of members. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஒரு புருஷன் மனைவி ஐக்கியமாக ஒரே சரீரமாக ஒன்றாக இணைந்து காணப்படும்படியாக The husband and the wife to be united together as a single body. தேவன் அந்த குடும்பத்திலே தங்கி தாபரிக்க வேண்டியதாக இருக்கிறார். It is very much needed the Lord of God should abide in the family. இன்றைக்கு விவாகங்கள் என்று நாம் பார்க்கும்போது When we see today's marriages, ரொம்ப ஆரவாரமாக அதிகமாக செலவு பண்ணி மிக நாகரிகமாக எல்லாம் விவாகங்கள் நடத்துகிறார்கள். they are doing all the marriages with much of fashionable things as well as with much of spending money. அவங்களுடைய வசதி கேட்கபடியாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி விவாகங்கள் நடத்துகிறார்கள். They are spending lakhs and lakhs of money and they are also getting the marriage. நல்ல ஆடம்பரமாக அவர்கள் விவாகங்கள் நடத்தினாலும் தொடர்ந்து அவர்களால் அதில் நீடிக்க முடியாத எத்தனையோ குடும்பங்கள் காணப்படுகிறார். Even though they conduct the marriage a fashionable way and they would not continue and pursue as a family. அதை நினைக்கும் போது மிக ஒரு வேதனையான காரியம். It was a sorrowful thing when we had thought about it. குடும்பங்கள் பிரியும் போது அந்த பெற்றோரும் தூக்கப்படுகிறார்கள். And even the parents and they had to grieve when the family be divided. இந்த காலகட்டங்களிலே விவாகரத்து என்று சொல்வது அதிகரித்து கொண்டே இருக்கிறார். In these days, the divorce it is being multiplied. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What Lord Jesus said, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். what the Lord God united, the man should not put asunder. ஒரு குடும்ப வாழ்க்கையில சொல்லுது ஒரு புருஷனும் மனைவி
மனைவியும் ஒன்றாக ஐக்கியமாக ஒரே சரீரமாக இருப்பது. The family life, it is nothing but the husband and the wife. They are united together. அந்த குடும்பம் பிரிவதை ஆண்டவர் விரும்புகிறவரே அல்ல. The Lord God never had the desire they should be divided. விவாகரத்தையும் ஆண்டவரோ வேத வசனமும் அங்கீகரிக்கிறதும் இல்லை. Now even the Lord and the Scripture never accept the divorce. விதவி அரசாங்கம் போன்றெல்லாம் விவாகரத்தை அனுமதிக்கிறது. The government as well as the court they permit the divorce. அதே நேரத்தில் வேதம் அதை அங்கீகரிக்கிறதில்லை. But the Scripture never permits it. தேவனும் அங்கீகரிக்கிறதில்லை. Even the Lord God never permits it. கடைசி மட்டும் அவர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord God had the desire everyone should be அப்படி united. ஒரு குடும்பம் ஒன்றாக இருக்கும்படியாக செய்ய வேண்டியதில்லை. And what the family members they should do to be united. வேதத்திலே பிரசங்கியின் புத்தகத்தில் எப்படியாக ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Ecclesiastes, in the Scripture, it is being mentioned. முப்படியிலும் சீக்கிரமாய் மாறாது. A threefold cord is not quickly broken. இந்த முப்படி நூல் என்று சொல்வது என்ன? What is a threefold cord? பொதுவாக நாம் இதை கயிறில் பார்க்கும்போது அதில் கயிறு 3 இது சேர்த்து ஒன்றாக இணைந்திருப்பாங்க. And when we look into the of cord, and all the cords should have been united together and knit. அது அந்த 3 சேர்த்து ஒன்றாக இணைக்கப்படும் போது சீக்கிரமாக அது அறுந்து போகாது. The threefold cord is quickly not broken. இதுபோல ஒரு குடும்ப வாழ்க்கை ஒன்றாக மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே And as the men are given the importance for the Lord God, குடும்பங்கள் பல விதங்களிலே பிரிந்து காணப்படுகிறது. the family is being separated. குடும்பங்கள் பிரிந்து இருப்பது ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of God the family to be divided. ஐக்கியமாக அன்பாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று And we make either one require. சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷம். 14 வசனத்தில் படிக்கும்போது In Ecclesiastes chapter 2 from verse 12 to 14. அங்கே பொருளாசை உடையவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And even இந்த வருஷத்து விவாதத்தில் இது முதல் கொண்டு என்னுடைய சொந்த விவாத மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆதலால் இனிவரும் காலமெல்லாம் வாழ்விலும் தாழ்விலும் கனத்திலும் கல்வியிலும் பலவீனத்திலும் பலத்திலும் ஐஸ்வர்யத்திலும் தரித்திரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மற்றும் எந்த நிலைமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நான் உன்னை மாத்திரம் நேசித்து காப்பாற்றி கனப்படுத்தி பராமரித்துக் கொள்வேன் என்று தேவ சமூகத்தில் பரிசுத்த சபையின் மத்தியில் தேவதூதன் முன்பாக சத்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். சத்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். சரியா சரியா கிரேனாகினா அல்லானதும் ஆகியவர்களை இந்த வருஷத்த விவாதத்தினால் இது முதல் கொண்டு என்னுடைய சொந்த புருஷனாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இனிவரும் காலமெல்லாம் வாழ்விலும் தாழ்விலும் கனத்திலும் கனவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் ஐஸ்வர்யத்திலும் தரித்திரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மற்றும் எந்த நிலைமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நான் உங்களை மாத்திரம் நேசித்து கீழ்ப்படிந்து கனப்படுத்தி எந்த வேளையிலும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று தேவ சமூகத்தில் பரிசுத்த சபையின் மத்தியில் தேவதூதன் முன்பாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சத்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். சத்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். சரியா தேடிடுவர்
நாளில் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உடன்படிக்கை செய்ய வைத்து நாங்கள் நினைத்திருக்கிறோம். தேவன் அங்கீகரித்திருக்கிறபடியால் சோதரம் ஆண்டவே, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காத கடவுள் என்றுதான் இடத்திலே வார்த்தைப்படியாக சீரியெல்லாம் தேவம் அவர்கள் தான் எல்லா நன்மைகளை தந்து கனப்படுத்தி ஆண்டவரே எல்லாருக்கும் சாட்சியாக விளக்க செய்யும். குடும்பத்தாரை ஆசிரியும் கூடி வந்திருக்கிறதான எல்லாரையும் ஆசிரியும் தொடர்ந்து உடைய சமூகத்தில் தேவனாக பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வரை நாட்களில் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அடுத்தாவில் நான்காவது பாட்டு பாடலாம். சந்தித்து தேவன்மினால் எல்லாரையும் நினைக்கின்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 பிதாவான் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திரவத்திலே சிந்த நல்ல பிதாவே, தரிமையான ஆசீர்வதிக்கிறதான இந்த வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் தாவே. விடாதராம தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் பிதாவே சூத்திரி மட்டுமாய் ദിവ്യവാഹാരങ്ങളെ ദേവന്റെ സമർപ്പണ സ്തോത്രം പിതാവേ. എല്ലാ തടയിലും മറ്റ് ദേവന്റെ ജനങ്ങളെ കൂടിയുള്ള പലയിടങ്ങളിൽ സ്തോത്രത്തിനോട് സ്തോത്രം. താരം മുതൽ മുടിയനകത്താവേ ആവിയാനകത്താവേ എല്ലാവർക്കും സ്തോത്രം. പാട്ടുകളകത്ത ആശ്രയത്തിക്കാർ തുതികരകത്താവേ സ്തോത്രം. വെട്ടുകൾ ആണ്ടുവരെയും സ്തോത്രം. സിയോനകത്താവേ കാലുകളിലേക്കത്താവേ രണ്ടുപേരും ശിവാകരകത്തല്ല നല്ല ആവേശനമടകത്താവേ സ്തോത്രിக்கிறோம். விசேஷமாக உலகத்தாவே உலகத்தாவே வேண்டிய இருப்பிடம் ஆவிக்கு ஜீவிதலகத்தாவே வேலையுள்ள ஜீவிதம் மணிக்கிறவே எடுத்து நடத்தும் தாவே சோதரம் வந்து மனுஷன் மண்டலே சோதனையை எடுத்து மனுஷன் பிரிக்காத சொல்லப்படுத்தாவே கத்தனை எடுத்ததான் தொழில் பிள்ளைகளாவே கடைசி வந்து தொழில் பிள்ளைகளை சத்தியத்துக்காக சாட்சி அளிக்க சபைக்கு சாட்சி அளிக்க உடவுகளில் சாட்சி அளிக்க பிடிப்பிடிக்கிறது மாணிக்க எடுத்து நடத்தும் நல்ல சரி சூழ்நிலை தீர்மானிக்கிறது நடத்துகிறதாவும் சோதனை கத்தரி சமதனை செய்யப்பட்டார் உடன்படிக்கைகளை கடைசி விட பாதுகாத்த கூட நீர் தவறை உதவி செய்யத்தாவே சோதனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடன் சுத்தமாக
நாம் யாவரோடு எல்லாரும் சுத்தவான்களோடும் சுற்றுமாய் விவாகமானதான தம்பதிகளோடு கர்த்தருடைய வேலையை இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விவாக ஆராதனை மனிதர். ஸோ எல்லாருக்கும் உங்களோட ஃபேமிலியாக அங்கே வந்து நீங்கள் அன்பின் உபசரித்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். வெளியே வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாரும் வாகன வசதி தேவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணுவோம். உள்ளங்களினையும் நேரம் தேவலோகம் மகிழும் நேரம் உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம் உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க 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 வளமாக வாழ்க 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 நீடூழி வாழ்க 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 வளமாக வாழ்க. ஏற்ற துணையை உண்டாக்கினீர் எல்லாம் நன்மையாய் முடித்து தந்தீர். ஏற்ற துணையை உண்டாக்கினீர் எல்லாம் நன்மையாய் முடித்து தந்தீர். உற்பவ காலத்தில் செல்வம் தந்து பலத்த ஜாதியாகும். உற்பவ காலத்தில் செல்வம் தந்து பலத்த ஜாதியாகும். வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க 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 வளமாக வாழ்க 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 நீடூழி வாழ்க 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 வளமாக வாழ்க. மனைவியை கண்டடையும் போது கர்த்தரின் தயையும் தேற்றிடுவாய். மனைவியை கண்டடையும் போது கர்த்தரின் தயையும் தேற்றிடுவாய். துக்கம் துயரம் தனிமை நீங்கி வாழ்வெல்லாம் வளம் பெறுவே. துக்கம் துயரம் தனிமை நீங்கி வாழ்வெல்லாம் வளம் பெறுவே. வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க 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 வளமாக வாழ்க 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 நீடூழி வாழ்க 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 வளமாக வாழ்க. மணமகனும் மணமகளும் எல்லாரும் துவங்கும் இனிய நேரம். மணமகனும் மணமகளும் எல்லாரும் துவங்கும் இனிய நேரம். ஆயிரம் ஆசி பெற்று வாழ்ந்து மகிழ்ந்து ஜொலித்திடட்டும். ஆயிரம் ஆசி பெற்று வாழ்ந்து மகிழ்ந்து ஜொலித்திடட்டும். உள்ளங்களினையும் நேரம் தேவலோகம் மகிழும் நேரம் உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும்
வாழ்த்து கூறும் நேரம். உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க, வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க, வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க, வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க. ஏதேனிலாதிமானம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே.
குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டாலது சம்சாரம் அடக்கமாசாரம் அன்பு உதாரம் அம்புவிதனில் மனைக்கலங்காரம் நல்ல மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயின் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மணமக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடெம்மாக்கி சூட்சமே உம்மிலே தங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோடும் நீவர் நெஞ்சத்திலே வீட்டாளும் நீவேகராஜனா உற்றவான் ராயசேயத்தே ஒழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை பிரஸ்தாபிக்க ஆதேவ கேருவை தீர்மானம் ஆம்போல் அருளுமே
சுந்தர காணாவின் மனம் பந்தலில் சென்றம் பணத்தை சுந்தர காணாவின் மனம் பந்தலில் சென்றம் பணத்தை கந்தர சமோக செய்த விந்தை போல் இங்கேயும் வந்து இந்த மங்களம் செழிக்கவே கீரூபை செய்யும் எங்கள் தீரே தூவதீவனே. ஆதித்தோடு தன்பை எடுத்தாய் மானிடர் தம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்தாய். நீதி வரம் நாளும் கொடுத்தாய் பெற்று பெருகி நிற்க உலகத்தில் வீடுத்தாய். மாதவர் பணியும் வீத போதனை அந்த படிவுன் மாதவர் பணியும் வீத போதனை அந்த படிவுன் ஆதரவை கொண்ட சோதன் நீதியை நம்பி புரிந்த இந்த மங்களம் செழிக்கவே கீரூபை செய்யும் எங்கள் தீரே தூவதீவனே. தக்காபிராமும் விண்டனன் அதனை மனதுக்குள் எலியேசர் கொண்டனன். முக்கியகாரன் நிலத்தண்டினன் நினைத்தபடி சக்கியமதாக கண்டனன். பக்குவம் உரைத்திடாரே பக்களும் ஈசாக்குவுக்கு பக்குவம் உரைத்திடாரே பக்களும் ஈசாக்குவுக்கு தக்க மணவாளியாக சந்ததியை செய்தார் போல இந்த மங்களம் செழிக்கவே கீரூபை செய்யும் எங்கள் தீரே தூவதீவனே. சத்திய வேதத்தின் வாசனை அருளு பரி சுத்த சுவிசேட நீசனே. பக்தர்கள் பாவ விமோசனே பழுதணுவும் அற்ற கிறிஸ்தே சுராசனே. வெற்றியால் யாக்கோபுவுக்கு முற்றிலும் அளித்த பேரா வெற்றியால் யாக்கோபுவுக்கு முற்றிலும் அளித்த பேரா புத்திர சம்பத்துண்டாக்கி
பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா அன்பே என் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீ அடி கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே கண்ணித்தாயடி உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு வானவில் வருமா பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா தேவாலயம் எழுகும் நானே திரியேறும் தீயும் நீயே என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே மீன் கொத்தச் செல்லும் பறவை மீன் வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்குதே மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீ அடி பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென பரவது மனசு பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி